விவாதம் செய்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு முறையை விளக்குங்கிறார். விவாதம் செய்வதற்குரிய முறை என்னன்னு சொன்னால் ஒரு முறை அது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் சிந்தித்து யோசித்து சொன்னால் எல்லாம் சரியாக வந்துடும். ஒரு விஷயத்தை நானே ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் அவசரப்பட்டு சொல்லாமல் இதை நான் சொல்கிறேன், இதை சொன்ன உடனே என் நிலையிலேருந்து நான் ஒரு வாதத்தை வச்சேன்னு சொன்னால் எதிரி நிலையிலேருந்து ஒரு பார்வை இருக்கும். அவன் பார்வை என்னவாக இருக்கும், அவன் பார்வையில் இது என்ன சந்தேகத்தை எழுப்புவான், அவன் பார்வையில் இதுக்கு என்ன மாதிரி மறுப்பு சொல்லுவான் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சிட்டீங்கன்னு சொன்னால் வாதத்தில் எடுத்து வச்சுருக்கீங்க. எவ்வளோ விஷயம். நீங்கள் வாட்டுக்கு வந்த கிடைச்செல்லாம் அள்ளி விட்டுறது, அவன் எடுத்து கேள்வி கேட்டு தத்துன்னு முடிக்கிறது, அவன் கேட்குற கேள்வியை நீங்களே கேட்ட வேண்டியதான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வாதத்தை வச்சாலும் இந்த வாதத்தை நம்ம வச்சோம்னு சொன்னால் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு போயிடலாம். அடுத்த வண்டியில் வைக்கிறீங்க, அடுத்த வண்டை வைக்கும்போது அவன் என்ன செய்வான், இதில் என்னென்ன கேள்விலாம் கேட்பான், அப்போ இதில் என்னென்ன கேள்விலாம் கேட்பான் என்று நீங்கள் சிந்தித்து என்னென்ன கேள்விலாம் வர வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் ஆய்வு செஞ்சு அந்த கேள்விக்கு நம்மள்கிட்ட பதில் இருக்கான்னு தெரிஞ்சு, ஆமாம் இப்படி ஒரு கேள்வி வருமே, இப்போ இதை எடுத்து வைக்கக்கூடாது, இதை எடுத்து வச்சோம்னா இப்படி ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நம்மள்ட்ட இப்போ ஆன்சர் இல்லை, வைக்காதீங்க. அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மள்ட்ட ஆன்சர் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ஒரு வழியை மட்டும் கையாளுங்க, எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்களுக்கு நீ ஹக்கத்தான் பேசுவீங்க. இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தப்பானதை பேச மாட்டீங்க, சரியானதான். இதானே சரியானதுங்கிறது. சரியானது என்பதற்கு என்ன அளவுகோல் என்று கேட்டால், நான் வைக்கிற வாதத்திற்கு எதிரியிட என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்குது, அதுதான் சரியான வாதம். அப்போ சரியான வாதத்தை எடுத்து வைத்தால் நீங்கள் விவாதத்தில் என்ன செய்ய முடியும், கையாள வேண்டிய வழிமுறையில் ஜெயிக்க முடியும். எதிரி என்ன ரிப்ளை கொடுப்பாங்கிறது அட்வான்ஸாக எவன்லாம் யோசிக்கிறானோ அவனால் தெளிவாக பேச முடியும். எதிரியை பற்றியே கண்டுக்கிறாமல் போட்டு அடிச்சு விட்டான்னு வைங்க, சபையில் வச்சு உங்களை கேவலப்படுத்திட்டு போயிடுவோம். நீங்கள் முழிப்பீங்க, நீங்கள் எடுத்து வச்ச அதை சேம் சைடு கொடுப்பாங்கல்ல, உங்கள் பாலை புட்டிங்கி உங்கள் மேலே அடிப்பாங்க. சரியா, உங்கள் கையை கொண்டு உங்கள் கண்ணை குத்திடுவான். இதெல்லாம் வந்துக்கிட்டு சொல்லி வருவது கிடையாது. விவாதத்துக்குன்னு இதை கிளாஸாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்குன்னு படிப்பாக இருக்குது, படிப்பெல்லாம் இருக்குது, படிப்பு இருக்குது, லாஜிக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது. லாஜிக்குடைய படிப்பை இதான், லாஜிக்கில் சொல்லித்தரது எதை சொல்லித்தருவாங்க, இதுதான் விஷயம். அதாவது எதிரியுடைய நிலையில் இருந்து என்ன செய்யணும், இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் என்பதை இப்போ எப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சரியானதான் எப்பவுமே சொல்லுவீங்க. எதிரியை பற்றி கவலை இல்லை, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன்னா நீங்கள் சரியாக சொல்ல மாட்டீங்க. அப்போ மூளை கூர்மை அடையக்கூடிய வகையில் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த விவாதம் செய்கிற ஒரு தெளிவு வந்துடும் உங்களுக்கு.